ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஷைனி டிகே vlog. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீஷோ ஜுவல்லரி ஹால் தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் வந்து என்கிட்ட என்னோடய இயரிங்ஸ் கலெக்ஷன் காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு என்கிட்ட இயரிங் கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஏன் ஜுவல்லரி கலெக்ஷனாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட உள்ள எல்லா ஜுவல்லரியும் நான் அதில் காமிச்சிருக்கேன். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், நான் ஏன் இந்த வீடியோ வந்து மீஷோ ஜுவல்லரி ஹாலாக பண்ணேன்னா என்கிட்ட உள்ள ஜுவல்லரியில் முக்கால்வாசி வந்து மீஷோவில் வாங்கினதாக தான் இருந்துச்சு. ஸோ ஏன் நம்ம அது ஒரு மீஷோ ஹால் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து மீஷோ ஜுவல்லரி ஹாலாக பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிடில் லென்த் ஆரம் தான். இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இந்த காசு மாலை பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இதில் வந்து இது ஒரு செட்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து கழுத்தில் ஒட்டி போடுற மாதிரி வரும். அது மிடில் லென்த்தாகவும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஒரு லாங் ஹாரம் மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு காயின்லேயுமே வந்து லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்கும். தென் அதோட நடுவில் உள்ள டாலர்லேயே வந்து பெருசாக வந்து லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இதை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் இது நான் வந்து வாங்கி ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. பட் நிறைய தடவை நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வரையும் எந்த ஒரு ஃபேடோ எதுவுமே ஆகலை. நான் ஏன் இந்த செட்டு வாங்கினேன்னா மோஸ்ட்லி வந்து செட்டு கழுத்தை ஒட்டி லாங் ஹாரம் அந்த மாதிரிலாம் வரப்போ இயரிங்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக்கிடுவாங்க. பட் எனக்கு வந்து இதில் இந்த இயரிங்ஸ் தான் ரொம்ப பிடிச்சி அதுக்காண்டியே நான் அந்த செட்டு வாங்கியிருந்தேன். இந்த இயரிங்ஸ் பற்றி என்கிட்ட நிறையா பேர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த செட்டாக போட்டதை விட இந்த இயரிங்ஸ் நான் தனியாகவே நிறையா தடவை வந்து பேர் பண்ணியிருக்கேன். அந்த இயரிங்குமே ஃபேட் அவுட்டே ஆகலை. பட் அந்த இயரிங் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு. அடுத்து இதோட ப்ரைஸிங், இது வந்து நான் 540 ருப்பீஸ்க்கு வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதே செட்டு வந்து நான் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் தான் பார்த்தேன். அங்கே வந்து 999, 1000 அபோலாம் கூட இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் இதில் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சோக்கர் செட்டு தான். ஸோ இந்த சோக்கர் செட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் வந்து ரொம்ப வைரலாக போச்சு. இது வந்து கழுத்தை ஒட்டி போடுற மாதிரி வரும். இதுலேயும் சேம், இதுலேயும் வந்து நடுவில் லக்ஷ்மி பேட்டர்ன் வந்து வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென் இதுலேயுமே வந்து எனக்கு சோக்கரை விட இயரிங் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. ஏன்னா சேம் இந்த மாதிரி சோக்கர் வரப்போ நான் நிறையா வந்து சோக்கர் பார்த்தேன். அதிலலாம் வந்து இயரிங்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக டம்மியாக அந்த மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த இயரிங்லேயே வந்து ரெண்டுலேயுமே வந்து லக்ஷ்மி வந்து தென் கீழே வந்து ஜும்கா தொங்குற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து நான் வாங்கினப்போ 183 ருப்பீஸ்க்கு வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு என்ன ஜுவல்லரினா இந்த ஒரு செட்டு தான். ஸோ இது வந்து பாக்ஸோடே வந்து எனக்கு வந்தது. இது வந்து ஒரு மினி ப்ரைடல் செட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு நான் காட்டுறேன். இதில் வந்து ஜிம்கி இருக்கும். தென் அது இல்லாமல் வந்து ஒரு சோக்கர், அது இல்லாமல் ஒரு லாங் ஹாரம் வந்து இருக்கும். தென் அது இல்லாமல் வந்து ஒட்டியானமும் நெத்திச்சூடி இதெல்லாம் தான் இருந்துச்சு. தென் இதோட ஜிம்கி வந்து சேம் அந்த ஒரு மாதிரி லீஃப் பேட்டர்ன் கொடுத்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் சோக்கர் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சோக்கர் வந்துட்டு யார் வேணால் அதில் போட்டுக்கலாம். இது பார்க்க பெருசாக இருக்குது. ஸோ சைடில் வந்து பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒல்லியாக இருக்கவங்களாலும் சரி, ஃபேட்டாக இருக்கவங்களாலும் சரி, கழுத்துக்கு வந்து அது போய் அழகாக போய் செட் ஆகிக்குது. அடுத்து இதில் உள்ள லாங் ஹாரம் பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் தான். சோக்கரில் என்ன இருந்துச்சோ அதே தான் வந்து லாங் ஹாரம்லேயும் கொடுத்துருந்தாங்க. சைடில் வந்து இந்த முள் பேட்டர்ன்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து லீஃபாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நான் வாங்கி வந்து 1 இயருக்கு மேலே ஆகுது. பட் ஆனால் எந்த ஒரு ஃபேட் அவுட் எதுவுமே ஆகலை. இது மெயினாக வாங்கினது வந்து என்னோடய சிஸ்டருக்காண்டி தான் இந்த செட்டே நாங்கள் வாங்கினோம். இதில் உள்ள லாங் ஹாரமும் வந்து ரொம்ப லாங்காலாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். இதில் பார்க்குறதுக்கு வேணால் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. பட் ஆனால் நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ தென் இதோட வந்து நெத்திச்சூடியும் ஒட்டியானமும் வரும். நெத்திச்சூடியுமே அப்படி தான் ரொம்ப வந்து மினிமலிஸ்ட்டாக வந்து அழகாக வந்து க்யூட்டாக கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் சேம் அதே லீஃப் பேட்டர்ன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. சோக்கர் அண்ட் ஹாரமில் உள்ள அதே லீஃப் பேட்டர்ன் தான்.
நெக்ஸ்ட்டு வந்து ஒட்டியானத்தோடய வந்து இந்த செயின் பேட்டர்ன் வரும். மீஷோவில் வந்து நான் அது வந்து 543க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதே வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து ரேட் கூட தான் இருந்துச்சு. பட் இதில் கம்மியாக இருந்தனால நான் இதில் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹிப்பெல்ட் பற்றி என்கிட்ட நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க, கோடெலாம் கூட கேட்டிருந்தீங்க. இந்த ஹிப்பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஹிப்பெல்ட்டே கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. பட் இதில் ஆரி ஒர்க்லாம் பண்ணல. இது ஃபுல்லாக வந்து க்ளூலே வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அந்த ஸ்டிக் பண்ணனாலும் எதுவும் ரிமூவ்லாம் ஆகலை, நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. தென் இதில் வந்து ஒயிட் அண்ட் கோல்டன் இருக்கனால நீங்கள் வந்து பேஸ்டல் கலருக்கும் யூஸ் பண்ணலாம். தென் வந்து டீப்பான கலர், டார்க் கலர்ஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்குமே இது வந்து சூப்பராக செட் ஆகும். தென் இதோட ப்ரைஸ் இது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன்னா 125 ருப்பீஸ்க்கு வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஜுவல் செட்டு. இந்த செட்டை வந்து என்னோடய கிராஜுவேஷன் வீடியோவில் பார்த்து நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அகெயின் இதுவும் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து நிறையா கலர்ஸில் இருந்துச்சு. ஸோ நான் என்னோடய சாரீ மேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு மாதிரி இந்த பேஸ்டல் கலர், பிங்க் கலர் மாதிரி இருக்கும்ல, அது வந்து வாங்கியிருந்தேன். இதிலே வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சும் இருந்துச்சு. தென் க்ரீன், டார்க் ப்ளூ இதெல்லாம் கூட இருந்துச்சு. ஸோ நான் வந்து இது தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் மாதிரி ஃபுல்லாக வரும். தென் சேம் இயரிங்லேயே வந்து அதே கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 121 ருப்பீஸ். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு செட். இதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸாக போச்சு. பட் இது நான் வாங்கி ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. பட் வந்து எல்லாத்துக்குமே வந்து சிஸ்டர்ஸ் இருந்தால் ஒரு ஸ்டோரி எப்போதுமே இருக்கும். நமக்குன்னு ஒரு வாங்குவோம். பட் அதை நம்ம யூஸ் பண்ணுறத விட நம்ம சிஸ்டர் தான் நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க. சேம் இந்த செட்டு வந்து ஸ்டோரி அப்படி தான். நான் எனக்குன்னு வாங்கினேன். பட் இதை நான் போட்டதே இல்லை. இந்த இயரிங்ஸ் மட்டும் நான் வந்து சம் குர்த்தி, சாரீக்கெலாம் வந்து வேர் பண்ணியிருக்கேன். பட் அதை தவிர்த்து இந்த செட்டாக என் தங்கச்சி தான் நிறையா ட்ரெஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கா. பட் ஆனால் இவ்வளோ வருஷம் ஆகும், அது வந்து ஃபேட் ஆகலை. தென் அதில் வந்து ஒரு ஷைன் இருக்கும் அந்த பேர்லில். அது இன்னொருமே வந்து மெயின்டைன் ஆகுது. பரவாயில்ல. இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. இந்த 3 பீஸ் செட்டு வந்து 138 ருப்பீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இயரிங் கலெக்ஷன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டப்பையும் சரி, நிறையா பேர்கிட்ட வந்து ஐடியா கேட்டப்பையும் சரி, நிறையா பேர் என்கிட்ட சொன்னதும் சரி, இயரிங்ஸ் கலெக்ஷன் காமிக்க சொல்லி நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு என்கிட்ட இயரிங்ஸ் கிடையாது. என்கிட்ட இப்போ என்ன இயரிங்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இயரிங்ஸை விட நான் ஒரு ஜிம்கா அடிக்ட்னே சொல்லலாம். நிறைய வந்து இந்த ஜிம்கியில் தான் எனக்கு வந்து போவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு பீகாக் மாதிரி உள்ள ஜிம்கி தான். இது ஃபுல்லாக இந்த இதில் காமிக்கிற எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோக்கலில் வாங்கினதாக தான் இருக்கும். திருச்சி அந்த மலைக்கோட்டை சைட்லாம் இருக்கும்ல, ஒன்று அந்த மலைக்கோட்டை ஆர்ச் அந்த சைட் கிட்ட வாங்கியிருப்பேன். அப்படி இல்லைனா வந்து அந்த அகமத் சைட்லாம் நிறையா சேட்டு கடை இருக்கும். ஸோ அந்த சைடு தான் நான் வாங்கியிருப்பேன். இதில் உள்ள எல்லாமே அந்த சைடு உள்ளதாக மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த குந்தன் இயரிங். இந்த இதுலையுமே எனக்கு இந்த ஜிம்கி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒயிட் ஸ்டோன்னால் நம்ம எல்லாத்துக்குமே வந்து பேர் பண்ணிக்கலாம். அதனால நான் இது வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இயரிங் வந்து என்னோடய வெரி வெரி ஓல்டஸ்ட் இயரிங்னு சொல்லலாம். இது வந்து நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப வாங்கின இயரிங். ஆல்மோஸ்ட் 6 to 7 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ வரை எந்த ஸ்டோனுமே போகல. பட் இது வந்து நான் நிறையா இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இயரிங்கை. பட் இப்போ வரை எந்த சேதாரமும் ஆகலை. எனக்குன்னு ஃபஸ்ட் டைம் இது தான் நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன், ஜிம்கியா அப்படின்னு. ஸோ இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் இயரிங். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இயரிங். இது வந்து இந்த பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். இன்னொன்று வந்து இதோட ஜிம்கி பார்த்திங்கன்னா சொல்லி இந்த கொடை ஜிம்கிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்கும் போட்டால். இது வந்து இந்த சாரீஸ்க்கும் நல்லாயிருக்கும். தென் ட்ரெடிஷ்னல் குர்த்திஸ் இதுக்குமே ரொம்ப வந்து சூட் ஆகும். இந்த இயரிங்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு 4 இயர்ஸ்க்கு மேலே என் கூட ட்ராவல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரெட் வந்து இந்த க்ரீன் இயரிங் தான். இந்த க்ரீன் ஜிம்கி. க்ரீன் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் அண்ட் சில்வராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எல்லோவாக இருக்கட்டும், பிளாக்காக இருக்கட்டும், எது கூட மேட்ச் பண்ணாலும் வந்து க்ரீன் வந்து சூப்பராக செட் ஆகிக்கும். ஸோ எனக்கு இந்த க்ரீன் இயரிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். மோஸ்ட்லி நான் அந்த க்ரீன் இயரிங் நிறையா தடவை போட்டு அடிச்சிருக்கேன். இருந்தாலும் வந்து இன்னமும் இருக்குது. அடுத்த இயரிங் வந்துட்டு ஒரு மாதிரி இது ட்ரெடிஷ்னல் இயரிங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஃபங்கியாக அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம குர்த்தி கூட, அனார்கலி கூடலாம் வந்து பேர் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் பார்த்தோன்னா நிறையா பேத்துக்கு என்ன தோணும், அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இது பார்க்க தான் பெருசாக தெரியுது, பட் இது ஒன்றும் அந்தளவுக்கு வெயிட்டாலாம் இருக்காது, ரொம்பவே லைட் வெயிட்டடானதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பேர்ல் இயரிங். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒயிட் வந்து எல்லாத்தோடமே வந்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம். வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் சரி, இது வந்து எல்லாத்தோடமே வந்து சூப்பராக வந்து மெர்ஜ் ஆகும். சேம் இதுவும் வந்து ஒரு வெயிட்லெஸ் இயரிங் தான், பார்க்கறதுக்கு தான் வந்து இப்படி தெரியுது, பட் சுத்தமாக வெயிட்டே இருக்காது. அடுத்து வந்து இந்த 90s கிட்டு, இயர்லி 2K கிட்டு, இவங்களுக்குலாம் வந்து இந்த இயரிங் வந்து ரொம்ப ஞாபகம் இருக்கும். நான் அந்த ஸ்கூல் முடித்து காலேஜ் ஜாயின் பண்ண புதுசில் இந்த த்ரெட்டு ஜிம்கிலாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போச்சு. ஸோ அப்போ நான் வாங்கின இயரிங். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 டைம்ஸ் போட்டிருப்பேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து எல்லாமே இந்த குட்டி குட்டி இயரிங்ஸாக நான் காமிக்கிறேன். ஸ்டெட்டு தான் இது வந்து ஒரு பீகாக் மாதிரி உள்ள ஒரு ஸ்டெட்டு. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எதில் வேணாலும் வந்து பேர் பண்ணலாம். சிம்பிள் அண்ட் எலகண்ட் லுக் தரும். இதுவுமே வந்து நான் வாங்கி ரொம்ப இயர்ஸ் ஆச்சு, பட் ஆனால் ஸ்டோன்லாம் எதுவுமே விழுல. அடுத்து வந்து இந்த ஸ்டெட்டு, இது ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே வந்து ஃபுல்லாக அந்த குந்தன் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பேஸ்டல் கலர்ஸ்லாம் உள்ள கலர் மாதிரி இதுலேயே நிறையா வந்துச்சு. இது வந்து நான் வந்து மங்களில் தான் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் கம் ஜிம்கி மாதிரி சொல்லலாம். இந்த மேலே உள்ள சர்க்கிள் மட்டும் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுலேயே வந்து இந்த ஜிம்கி வரும். இதுவும் வந்து நமக்கு அந்த சிம்பிள் அண்டு நீட்டாக வந்து ஒரு லுக் இருக்கும். சேம் இதெல்லாம் வெயிட்டே இருக்காது, கம்மியான வெயிட்டில் தான் இருக்கும். அடுத்து வந்து இந்த இயரிங் மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ்கிட்ட வந்து இந்த நிறையா ஆக்சடைஸ்டு ஜும்கா தான் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜிம்கி தான் இதுவும். அடுத்து வந்து நான் காலேஜில் டெய்லி வேர்ஸ்க்கு நிறையா போட்டு அடித்த இயரிங்கில் வந்து இந்த இயரிங்கும் ஒன்று. எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஜிம்கிலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதிலே வந்து இதோட குட்டி, இதோட ஒரு கொஞ்சம் பெருசு, அதில் ஸ்டோன் வச்சது, தென் அதிலே வந்து ஆக்சடைஸ்டு, இந்த மாதிரி நிறையா நான் வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. எங்கள் அம்மா கூட திட்டுவாங்க, எதுக்கு நீ இவ்வளோ இது வந்து இதில் வாங்குறேன்னு சொல்லிட்டு. அந்த மலைவாசல் கிட்ட ஒரு கடை இருக்கும், அங்கே வந்து நிறையா அந்த குட்டி குட்டி ஸ்டெட்டெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். அதிலே வந்து நிறையா வச்சுருப்பாங்க. 10 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் போய்ட்டு நம்ம வந்து விதமாக எடுக்கலாம். ஸோ அதில் தான் மோஸ்ட்லி நான் நிறையா வாங்குவேன். இதெல்லாமே வந்து ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்க்கெலாம் வந்து நம்ம டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஸ்டெட்டெல்லாம் வந்து அங்கே நிறையா இருக்கும். அங்கே வாங்கினதெல்லாம் இதெல்லாம். ஸோ அடுத்து வந்து இந்த ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி இயரிங். ஸோ இதுவுமே நம்ம வெஸ்டர்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் நம்ம டெய்லி வேர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த வெல்வெட் ஸ்டெட் வச்சு இல்லாத ஒரு கேர்ள்ஸே இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரு இயரிங்காவது இந்த மாதிரி ஒரு ஸ்டெட் வச்ச இயரிங் வந்து இருக்கும். அடுத்து இந்த இயரிங் தான் நம்ம எல்லாத்துலேயும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயரிங்காவது இருக்கும். எதுக்கு வாங்கினோன்னே தெரியாமல் நம்மளோட பாக்ஸில் தூங்கும். அது மாதிரி தான் இந்த இயரிங். நான் வாங்கி ஒரு 1-2 டைம்ஸ் தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு இது பிடிக்கல, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்கும் அப்படி தான். பார்த்தப்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வாங்கினேன், பட் எனக்கு போட்டப்போ எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு இதுவும் நான் அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு குட்டி ஜிம்கி. நான் வாங்குறப்ப இது எனக்கு அவ்வளோ பிடிக்காது, செட் ஆகாதுன்னு தான் நினச்சேன், கலர் கலராக இருக்குன்னு. பட் ஆனால் போடுறப்ப இது நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து ஆரஞ்ச் அண்ட் பேஸ்டல் கலர்ஸ் எல்லாம் போடுறப்ப இது உண்மையாலே வந்து அழகாக தான் இருந்துச்சு. இயரிங்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாவே அது அழகாக மெயின்டைன் ஆகும். ஒரே பாக்ஸில் எல்லா இயரிங்கையும் நம்ம வைக்கிறப்ப அது வந்து கலர் ஃபேட் அவுட் ஆயிரும், சில சமயம் வந்து அது உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வச்சு அது செப்ரேட் பண்ணி வைக்கிறப்ப அது ரொம்ப இயர்ஸ் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இயரிங், இது வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் உள்ள ஜிம்கி மாதிரி. இதுவும் நான் வந்து ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. இதுவும் இந்த ஒன் ஆஃப் த ஃபேவரட் இயரிங். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேண்ட்பேக் இயரிங். இது நான் வாங்குறப்ப எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, பார்க்குறப்ப கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. பட் ஆனால் அது போட்டால் உண்மையாலே லுக் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் என்னோடய இயரிங்ஸ் கலெக்ஷன்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இந்த வீடியோவில் உங்களோட ஃபேவரட் இயரிங்ஸ் ஆர் ஜுவல் எதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஜிம்கா அடிக்டாக இருந்தால் ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தென் அப்படியே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மீ.